வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ப்ளவுஸ் பேக் சைட் எப்படி ஃபார்முலாவோட கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஒரு டைம் பார்த்து செக் பண்ணிங்க. அந்த மெத்தடில் தான் நம்ம எடுத்து இப்போ ஃபார்முலாவோட கால்குலேட் பண்ணி போடுவோம். இப்போ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 1 மீட்டர் இருக்கிற மாதிரி மெட்டீரியல் எடுத்து வச்சுருக்கோம். உங்களோட இந்த அப்பர் செஸ்ட் லைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெட்டீரியலை மடித்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ மெட்டீரியலை இது மாதிரி 2 ராங் சைடில் மடித்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட லென்த் மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட பேக் சைடுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 14 இன்ச் வருது. 1 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்காக 15 இன்ச் எடுத்துக்கிறோம். நம்ம எந்த இடத்துட்ட மார்க் பண்ணமோ அந்த இடத்துட்ட இருந்தால் நம்ம ஷோல்டர் லைன் எடுத்துப்போம். ஷோல்டர் லைனுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஷோல்டர் விட்த் பை 2 மைனஸ் 1 இன்ச். ஷோல்டர் லைன் முடிஞ்ச இடத்துல இருந்தா ஆர்ம் ஹோல் டெப்த் எடுத்துப்போம். ஆர்ம் ஹோல் டெப்த்துக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் பை 6 மைனஸ் அரை இன்ச். நம்ம இப்போ ஷோல்டர் லைன் எடுத்துட்டோம். ஷோல்டர் லைன் முடிஞ்ச இடத்துல இருந்து ஆர்ம் ஹோல் டெப்த் எடுத்துட்டோம். அப்பர் செஸ்ட் லைன் தான் நம்ம இப்போ எடுக்கணும். அப்பர் செஸ்ட் லைனுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அப்பர் செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் பை 4 பிளஸ் 1 இன்ச். உங்களுக்கு என்ன அளவு வருதோ அதில் ஒரு மார்க்கிங். 1 இன்ச் சீம் அலவன்ஸ்க்கான மார்க்கிங். சீம் அலவன்ஸ் நம்ம முக்கியமாக எடுத்துக்கணும். அடுத்தது கீழே முடிகிற இடம் தான் வெயிஸ்ட் லைன். வெயிஸ்ட் லைனுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் பை 4 பிளஸ் 1 இன்ச். உங்களுக்கு என்ன அளவு வருதோ அந்த அளவுல இருந்து 1 இன்ச் சீம் அலவன்ஸ் எடுத்துப்போம். இப்போ நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் வளைவு தான் எடுத்துப்போம். ஆர்ம் ஹோல் வளைவு இந்த ஆர்ம் ஹோல் டெப்த்தும் அப்பர் செஸ்ட் லைனும் இந்த மீட் ஆகிற இடத்துல இருந்து ஒரு 1.25 இன்ச் வச்சுக்கிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 1.25 இன்ச். இப்போ நீங்க 44 அதுக்கெல்லாம் செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு மேல இருக்காங்கன்னா அவங்களுக்கு 1.5 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது இன்னர் நெக் நம்ம எடுத்துக்கலாம். இன்னர் நெக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் பை 12 மைனஸ் அரை இன்ச். இன்னர் நெக் எடுத்துட்டோம். இன்னர் நெக் பார்த்தீங்கன்னா அப்புறம் அடுத்தது நம்ம பேக் நெக் டெப்த் தான் எடுத்துப்போம். பேக் நெக் டெப்த்தை இப்படி ஸ்லாண்டிங்காக எடுத்துங்க. அடுத்தது ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு ஒரு வளைவு எடுத்துக்கலாம். அடுத்தது பேக் டாட் தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த இன்னர் நெக் எடுத்தது போக மீத ஷோல்டர் ஸ்ட்ராப்ல இருக்கிற அளவுல இருந்து மிட் பாயிண்ட் எடுத்து தான் நம்ம பேக் டாட் எடுத்துக்கணும். இதுல இதுக்கு அடுத்ததுல இருந்து உங்களுக்கு என்ன அளவு வருதோ அதுல பாதி. ஃபோர் இன்ச் இருக்கிற மாதிரி வச்சு ஒரு டாட் வச்சுக்கலாம். இந்த லைன் போட்டோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் 1/4 இன்ச், இந்த பக்கம் 1/4 இன்ச். இந்த டாட்டோட மொத்த அளவு அரை இன்ச். இந்த பக்கம் 1/4 இன்ச், இந்த பக்கம் 1/4 இன்ச். நமக்கு பேக் சைடுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் தேவைப்படும். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம்.
நம்ம இப்போ வந்து ப்ளவுஸோட பேக் சைடு வந்து கட் பண்ணிட்டோம். இந்த டாட் வந்து நம்மளுக்கு வந்து 2 சைடு தான் எடுப்போம். அதுக்காக இது மாதிரி ஒரு பின் வச்சுட்டு இந்த சைடு தெரியிற மாதிரி ஒரு டாட் வச்சுக்கணும். இது மாதிரி ஊசியில் குத்தூசி அது மாதிரி வச்சு நம்ம வச்சுக்கலாம். இந்த இடத்துக்கு ஒரு நாச்சு நம்ம போட்டுட்டோம்னா நம்மளுக்கு தைக்கும் போது வசதியாக இருக்கும். அதே மாதிரி இந்த சீம் அலவன்ஸ்க்கெல்லாமும் ஒரு நாச்சு. இந்த சைடு நம்ம டாட் எடுத்த மாதிரி இந்த சைடையும் டாட்டை வரைஞ்சிக்கலாம். நம்ம இப்போ ப்ளவுஸோட பேக் சைடு எப்படி டீட்டெயிலாக ஃபார்முலாவோட கட் பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.